வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு எங்கே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது, இன்றைக்கும் நாளைக்கும் இடி மின்னல் மழைப்பிடிப்பு பரவலாக கொடுக்க போகிறது. அது எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக கொடுக்கும் என்பதை பார்ப்போம். சென்னைக்கும் உண்டு, பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு உண்டு. அதே போல இந்த சூப்பர் எல்லினோ என்று கடுமையான விவசாயிகளை ஒரு வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், புரிதலுக்காக ஒரு சின்ன ஒரு தொகுப்பு. காலையில பார்த்தீங்கன்னா கடுமையான எல்லினோ தாக்க போகுது, அப்படி தாக்க போகுது, இப்படி தாக்க போகுது. அப்படியே சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா கொட்ட போகுது மழை. வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிறது எச்சரிக்கை. இது என்னது பாவம் விவசாயிகள். இன்னைக்குள்ள நிலைமையில நீங்க பார்த்தீங்கன்னா 56% சராசரிக்கு கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 56% சராசரி கூடுதல் சொல்லலாம். நீங்க தென்மேற்கு பருவமழை பெய்யல சார், பாலக்காட்டு கணவாயில சாரலே வரல சார், ஆனால் அங்கே வரவில்லை. ஆனால் வழக்கமாக இருந்த இடத்தை விட வேறு இடத்துல திருநெல்வேலி எல்லாம் 1190% கூடுதல். பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 17 மில்லிமீட்டர் தான் பெய்திருக்கிறது. 225 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 226 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. பாருங்க, பல்வேறு மாவட்டங்கள். அதே போல திருச்சிராப்பள்ளிக்கு 126% கூடுதல். அதே போல விருதுநகர் மாவட்டத்துக்கு 92% கூடுதல். தேனி மாவட்டத்துக்கு 155% கூடுதல். எங்கன்னா தேனி சாரலா வராம இடிமழையா பொழிஞ்சிருக்கு இந்த பக்கம். தென்காசி மாவட்டத்துக்கு 125% கூடுதல். அதே போல மதுரைக்கு 102% கூடுதல். தருமபுரிக்கு 116% கூடுதல். அரியலூருக்கு 100% கூடுதல். கும்பகோணத்துல எல்லாம் கடுமையான வயல்ல தண்ணீர் தேங்கி கிடக்கு. ஆவூர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு ஒரே நாள்ல. புரிஞ்சுக்க, முதல்ல மழை பொழிவு இந்த நேரத்துல சற்றே நாம் நெஞ்சை தொட்டு அப்படியே சிந்தித்து பார்க்கணும். ஜூன் மாதத்துல இப்படிப்பட்ட கோடை மழை பொழியாது. தென்மேற்கு பருவமழையோட இணைந்த கோடை மழை பெய்யும். தென்மேற்கு பருவமழையும் ஆகஸ்ட்ல தான் வழக்கமா தீவிரம் அடைஞ்சிருக்கு சார். அணைகளெல்லாம் தண்ணி குறைஞ்சிருக்கு. பொதுவாக அணைகள்லாம் எப்போ நிரம்பிருக்கு, நம்ம ஆகஸ்ட்ல நிரம்பும்னு எப்பொழுதும் சொல்லிட்டே இருப்போம். புரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்த வருஷமும் ஆகஸ்ட்ல நிரம்பும். பல வருடங்கள் ஆடிப்பெருக்கு கூட தண்ணி அது ஆடிப்பெருக்கு மட்டும் தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. ஆடிப்பெருக்குன்னா எப்போ? ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் ஆடிப்பெருக்கு. அதுக்கு கூட மேட்டூர் அணை தண்ணி திறக்காம ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்துக்கு மட்டும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? இந்த வருடம் வந்ததில்லை. இது எப்பவும் இருக்கக்கூடிய வழக்கமான ஒன்று தான். இருந்தாலும் பாவம், இவ்வளவு போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு மக்கள் அப்படியே கால் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வச்சு உங்களுடைய சமாதானப்படுத்துவதற்கு என்னால் முடியவே இல்லை. ஆனால் வானிலை அறிக்கையில் நம்ம தினமும் விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர்கள் அந்த வானிலை அறிக்கையை பார்க்காம இப்படிப்பட்ட இந்த பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய, மன வேதனை ஏற்படுத்தக்கூடிய இந்த செய்திகளை பார்த்து நல்லா பாருங்க. காலையில் என்ன போடுறாங்க, இன்னைக்கு 8 நாள்ல தாக்கம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் சாயந்தரம் என்ன போது மழைங்கிறாங்க. 8 நாள்ல தாங்க பருவமழையை தீவிரமடைய போது. 28ஆம் தேதி தீவிரமடையும் பருவமழை. மும்பைக்கெல்லாம் மழை இல்லை, வத்தி போயிருக்கு. ஏரிக்கு குடிநீர் தண்ணி இல்லை, மும்பை தண்ணீர் வற்றிருக்குன்னு சொன்னாங்க. 1000 மில்லிமீட்டர் பெய்ய போகுது மும்பைக்கு. புரியவே இல்லை உங்களுக்கு சொன்னா எல்லாருக்குமே. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்க. மக்கள், விவசாயிகள் பாவம் மனவேதனை பட்டுட்டு இருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில கண்டிப்பா தாமதமாக மழை பொழியும். ஜூன் இறுதி வாரத்துல, இறுதி நாட்கள்ல பருவமழை தீவிரமடையும். ஜூலைல தீவிரம் இருக்கும். ஆனால் இடையில கொஞ்சம் கேப் விட்டாலும் ஜூலை 15க்கு மேலும் தீவிரமடையும் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட்ல ஒரு 5 நாள் கேப் இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேல மிகவும் தீவிரமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். செப்டம்பர் அதிக தீவிரம் இருக்கும். அக்டோபர்லயும் தீவிரம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு நிலைமையில ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி, அதாவது சென்னையை ஒட்டி, தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி, தமிழ்நாடு எல்லையை ஒட்டி, அதாவது விசாகப்பட்டினத்துக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட மத்தியில, அதாவது மசூலிப்பட்டினத்தை ஒட்டிய பகுதியில காற்று சுழற்சி ஏற்பட போகுது. இது அப்படியே தெலுங்கானா வரைக்கும் நீள போகுது. இதனால காற்று சுழற்சி, வெப்பசலன இடி மழை பொழிவு வரக்கூடிய 25, 26 சென்னை உள்ளிட்ட வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு பொழிய போது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில், கர்நாடகாவில் பொழிய போகுது. இந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு தயவு செய்து மனவேதனையோ குழப்பமும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நம்பிக்கையுடன் இருங்கள். பருவமழை எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தீவிரமடையும். சில ஆண்டுகள் பருவம் நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்க. பருவமழை எடுத்தடுப்புல பெய்யாதுங்க, முதல்ல முன்னேறும். பாகிஸ்தான் எல்லை வரைக்குமே பருவமழையை தொடக்கி விட்டு தான் காற்று திரும்பி வந்து பருவமழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எத்தனை வருடம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தடுப்புலேயே பருவமழை கொட்டிடாது. சற்றே கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும். பருவமழை எப்பொழுதுமே தொடங்கின உடனே கொட்டி தீர்த்துறாது சார். பருவமழை எப்போ சார் தீவிரமடையும் கேட்டுருக்கீங்க பல வருஷம். அணை எப்போ நிறையும், அமராவதி எப்போ நிறையும், பரம்பிக்குளம் எப்போ நிறையும், எவ்வளவு நாள் கேட்டிருக்கீங்க. எல்லாமே ஆடிப்பெருக்குக்கு அப்புறம் தான் நிறையணும். பல வருடங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா? தயவுசெய்து இந்த வருடம் அந்த புதிது அல்ல. கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கிறது உண்மைதான். அதனால வெப்பச்சலன இடிமழை இருக்கு. அதே பருவமழை
கேரளாவில் தீவிரம் இல்லாத காரணத்தினால இங்கே வெப்பம் கூடுதலாக இருக்குது. காரணம் என்ன? பசிபிக் பெருங்கடலும் அதே வெப்பம், நமக்கும் அதே வெப்பம் கடலும். கண்டிப்பாக அங்கே முதல்ல சிஸ்டம் உருவானுச்சு. அப்பப்போ அது கொஞ்சம் வீக் ஆகும் பொழுது இங்கேயும் சிஸ்டம் உருவாகும், இங்கேயும் கொடுக்கும். நீராவியை நீராக மாற்ற உயரழுத்தமும் வேணும், குளிர்விக்கும் காற்று வேணும், அதெல்லாம் கொடுக்கும். எப்பொழுதுமே பருவமழை பின்வாங்கும் பொழுது இந்த வருஷம் அதிக மழை பெய்ய போகுது. ஏன்னா உயரழுத்தம் இப்போ நீராவி காற்று தரையிறது, நீராவியை நீராக மாற்றுவதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கு. ஆனால் பருவமழை பின்வாங்க தொடங்கும்போது செப்டம்பர்ல உயரழுத்தங்கள் ஏற்பட்டு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். மேலடுக்கில் உயரழுத்தமும் ஏற்படும், நல்ல மழை பொழிவு எல்லாம் நமக்கு ஆய்வறிக்கையில் என் மனத்திரை காட்டுகிறது. அதை அறிக்கையில் சொல்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததுன்னா நான் ஒரு அறிக்கை தான் சொல்கிறேன் மழை பெய்யும்னு. 1000 அறிக்கை மழை பெய்யாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மனவேதனை ஏற்படுத்துவது உண்மைதான். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. பொறுமையாக இருங்க. மழை பெய்யும். தயவுசெய்து எத்தனை நாட்கள் நீங்கள் அதாவது காலந்தாழ்த்தினாலும் தயவுசெய்து இறுதியில் மழை பெஞ்சு தான் ஆகும். அது இந்த மாத இறுதியில் அது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். மழை தென்மேற்கு பருவமழை சாரல் மழையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு அணைகளுக்கும். அதே போல் அடுத்த மாதத்தோட ஆகஸ்ட்லாம் அதிக மழை இருக்குது. செப்டம்பர் அதை விட அதிகம் இருக்குது. அக்டோபர் அதை விட அதிகம் இருக்குது. வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழை 36.37 மில்லிமீட்டர் பெய்யணும். பெய்திருக்கிறது 58 மில்லிமீட்டர், 56% கூடுதல் பெய்திருக்கு. ஆகவே ஒரு செங்கல்பட்டுல சராசரி குறைவாக பெஞ்சிருக்குது, சென்னையில் குறைவாக பெஞ்சிருக்குது, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் குறைவாக பெஞ்சிருக்குது, நாமக்கல்ல குறைவாக பெஞ்சிருக்கு, நீலகிரியில் குறைவாக பெஞ்சிருக்குது, புதுச்சேரியில் குறைவாக பெஞ்சிருக்குது, ராமநாதபுரத்தில் குறைவாக பெஞ்சிருக்குது, அதே போல் திருப்பத்தூரில் குறைவாக பெஞ்சிருக்கு, திருவள்ளூரில் குறைவாக பெஞ்சிருக்கு, வேலூரில் கொஞ்சம் குறைவாக பெஞ்சிருக்கு. இப்போ அறிவிக்கப்பட்ட தவிர பாக்கி எல்லாமே சராசரி கூடுதல் பெஞ்சிருக்கு. ஆனால் பெய்ய வேண்டியது ஒரு பக்கம் பெஞ்சிட்டு வேறொரு பக்கம் பெய்யுது. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த சராசரியாக பார்ப்போம். உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் பெய்ய வேண்டியது கோயில்பட்டில் பெஞ்சால் அந்த மாவட்ட சராசரியை கூட்டம்னு பல திரும்ப சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் பெய்யும். இன்றைக்கு எங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே தொடங்கி இருக்கு, பெய்து கொண்டிருக்கு. அது எங்கேன்னு பாருங்க பார்ப்போம். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தலைநகர் பகுதியில் மழை பொழிவு தொடங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி, மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட எல்லை ஓரம் வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் கூட முன்னேறிக்கிட்டு இருக்காது. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகாசி, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு. கேரளாவில் பரவலாக மழை தொடங்கியிருக்கு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு, அதாவது இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியில் மதுரைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. உசிலம்பட்டி உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கும் திருப்பூர் மாவட்ட தாராபுரத்துக்கும் இடையில மழை பொழிந்து கொண்டிருக்கு. அதே போல் வடவுள் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை பகுதியில் அங்காங்கே மழை பொழிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில், சென்னைக்கும் ஏற்கனவே குன்றத்தூர்லாம் சற்றுமுன் கனமழை பெய்து ஓய்ந்தது. சரியாக வலுத்து பெய்துவிட்டு ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டெல்லாம் மழை பொழிவு. ஏற்கனவே மரக்காணத்திற்கும் கல்பாக்கத்துக்கும் இடையில ஒரு நல்ல மழை பொழிந்து கொண்டு தான் ஓய்ந்திருக்கு. பல இடங்களில் பரவலாகிட்டு இருக்கு மழை. அதே போல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகிலே மழை பொழிவு தீவிரமடைந்து கொண்டிருக்கு. அதாவது குள்ளஞ்சாவடிக்கு தெற்கே, குள்ளஞ்சாவடிக்கும் முட்லூருக்கும் இடையே, பரங்கிப்பேட்டைக்கும் குள்ளஞ்சாவடிக்கும் இடையில கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையே, சிதம்பரத்திற்கு வடக்கே, புவனகிரியை ஒட்டி கனமழை பொழிந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பரவலாகும் ஆங்காங்கே. இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய மழை தமிழ்நாட்டிலே கடலோரம் வருவதற்கு கொஞ்சம் போராடும். ஆனால் சென்னைக்கு வந்துடும். கோடியக்கரை முனை திருத்துறைப்பூண்டிக்கு கிடைக்க போகிறது கொஞ்சம் போராடும். அதேபோல ராமேஸ்வரம் கடலோரம் வருவது போராடும். பிற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பொறுமையாக இருங்க. இன்றைக்கு மாலை, இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலைக்குள் கொடுக்கும். நள்ளிரவுக்குள் கொடுக்கும். நாளைக்கு இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை இருக்குது. இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை இருக்குது. இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை இருக்குது. வெப்பச்சலன இடிமழை நாளை 22ஆம் தேதி. நாளை மறுதினம் தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடைய தொடங்கிடும். 22 தீவிரம் தான். நாளைக்கு இந்த வெப்பச்சலன இடிமழையாக பாலக்காட்டு கணவாய்க்குள்ளே வரும். வெப்பச்சலன இடிமழை, தெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இன்றைக்கே வரலாம். நாளைக்கு உறுதிங்க சார். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க உறுதின்னு. மெதுவாக கொண்டு வந்து 22ஆம் தேதியில் வச்சுட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் காலையில். செட் ஆகணும். காற்று சுழற்சி நம்மகிட்ட கேரளா கிட்ட உருவாகும்னு நினைச்சோம். மகாராஷ்டிரா கிட்ட, கோவா, கர்நாடகா கரையோரம், கார்வார் கிட்ட உருவாகி அங்கே மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. மங்களூர்லாம் கனமழை, கோவா கனமழை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கரையோரம் கனமழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அந்த காற்று சுழற்சி மெல்ல கொஞ்சம் பரவலாகி அப்படியே கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், மகாராஷ்டிராவுக்கும், கோவாவுக்கும் கனமழை பொழிவை கொடுக்க போகுது படிப்படியாக. மாத 25ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் காற்று சுழற்சி உருவாக போகுது. 2க்கு இடையில் இணைப்பு சுழற்சி உருவாகி கேரளா, கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு
கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, பெங்களூருக்கு நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பெங்களூருக்கு அதே போல் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதியிலிருந்து 26, 27, 28 கேரளா, கர்நாடகாவிற்கு கனமழை பொழிவை கொடுக்கும் மாத இறுதியில். ஆகவே இப்படித்தான் இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆகஸ்ட் மாதம் தான் பல வருடங்களாக மேட்டூர் அணை நிரம்பி இருக்குது. கர்நாடகாவிலேருந்து ஆகஸ்ட்ல தான் தண்ணி வந்திருக்குது. புரியுதுங்களா? கண்டிப்பாக அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு சொன்னால் என்னை விட சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தகவல் நிறைய வந்திருக்கிறதுனால நம்பிக்கை வராது. கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்து தான் இருக்கணும். இருந்துட்டு தான் இருக்கணும். இருந்து தான் ஆகணும். நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. வரக்கூடிய வாரங்களிலே, வரக்கூடிய மாதங்களிலே கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியிலெல்லாம் அணைகள் நிரம்பும் போது, ஆகஸ்ட் இறுதியில் அணைகள் நிரம்பும் போது, செப்டம்பரில் கண்டிப்பாக உபரி நீர் திறக்கும் பொழுது, அக்டோபரில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் வரும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவிற்கே நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது, வலுவான சிஸ்டம் இல்லைன்னா கூட வலுவான சிஸ்டம் இருக்குது, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு சொல்லிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? தயவுசெய்து இந்த ஆண்டு எல்னினோ பாதிப்பு இல்லை. எல்னினோவே பசிபிக் பெருங்கடலில் இருந்தாலும் அது பசிபிக் பெருங்கடல் இருக்குது. அதே அளவுக்கு வெப்பம் இந்திய பெருங்கடல் இருக்குது. புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு காலத்தில் எத்தனையோ வருடம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் ஆய்வுக்கு நான் போகலை, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதை நாம் போய் எடுத்து ஆராய வேண்டிய தேவை இல்லை. கண் கூட ஓப்பனாகவே சாதாரணமாக போய் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்காமல சாதாரணமே சொல்லலாம். இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்திய பெருங்கடல் வெப்பத்தினால் நீராவி அதிகம் வெளியேறுது. காற்று, தென்மேற்கு பருவக்காற்று நீராவியை கடல் மேற்பரப்பிலிருந்து அள்ளி கொண்டு வருது. மழையில் மோதுன்னு மழை பொழிவை கொடுக்கும். மலையில் உள்ள மரங்கள் குளிர்விக்கும், உயரடுத்தங்கள் குளிர்விக்கும். இதெல்லாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிரூபிக்கும். தயவுசெய்து பொறுத்திருங்கள், பயம் வேண்டாம். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது அது பெய்யாது. அது கொடுக்கும் பொழுது நாம் சேமித்து வைத்து பயன்படுத்த வேண்டும். ஆகவே தெளிச்சிட்டு முளைக்கலையே காணுமே கூடாது. சில நேரத்தில் தெளிப்பீங்க, கொஞ்சமாக மழை பெஞ்சிடும், பாதி முளைச்சி பாதி முளைக்காம போயிடும். சில நேரத்தில் கொட்டி எடுத்துரும். எப்படி ஆவூரில் 14 சென்டிமீட்டர் குறைஞ்சி எவ்வளோ வயல்லாம் தண்ணீர், வெற்றிலை கொடிகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் கொழுந்து வத்தலைக்கு புகழ்பெற்ற கோவிந்தக்குடியில் அவ்வளோ மழை கொட்டி எடுத்திருக்கு. ஆகவே இவ்வளவெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மழை இன்னும் பல மாவட்டங்களில் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு 59% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. நேற்று வரைக்குமே. இன்றைக்கு 66, நேற்று கொஞ்சம் பரவல் வந்து 56 இருக்கு. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இன்றைய மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு வந்துடும். கடல் ஓரம் கொடுக்க போராடும். ஆனால் நாளை கடல் ஓரமும் கொடுக்கும், பாலக்காட்டு கணவாயிலும் கொடுக்கும், ஆரல்வாய்மொழி கணவாயிலும், ஆரியங்காவு கணவாயிலும் பெரும்பாலான இடங்களில் நாளைக்கு மாலை இரவில் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதையும், ஆனால் மாத இறுதியில் தீவிரமடையக்கூடிய அந்த தென்மேற்கு மழை உங்களுக்கு முழு நம்பிக்கை கொடுக்காது. என்றைக்கு அணை நிரம்புதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு முழு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நாள் கண்டிப்பாக ஜூலை, ஆகஸ்ட் இறுதியில் கிடைக்கும். செப்டம்பர், அக்டோபர் நிறைய கிடைக்கும். அதுவரை நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கணும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சொல்லலாம், சார் மழை வருதுன்னு எங்களுக்கு மழையும் காணும்னு சார் சொல்லலாம். நான் இப்போ 59% மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் தானே பெஞ்சிருக்கு. புள்ளி விவரம் இந்திய வானிலை ஆய்வு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் பெய்யலை, உங்கள் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் பெய்திருக்கிறது. உங்கள் மாவட்டத்தில் பெய்யலை, அருகில் உள்ள மாவட்டத்தில் பெய்திருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த சராசரி கூடி காட்டுகிறது. ஏதோ மழை பெய்து கொண்டிருக்கிறது. பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும். நம்பிக்கை வேண்டும், புரிதல் வேண்டும், அறிதல் வேண்டும். நன்றி.